மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எவ்வாறு நீட் நுழைவுத் தேர்வு ஒரு சமூக நீதிக்கு எதிரானது, அதை தமிழ்நாட்டிற்குள் நாம் அனுமதிக்க கூடாது என்பதை உறுதியாக சொல்லி இன்றைய தினமும் கூட அதாவது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசிற்கு அனுப்பியிருக்கிறார்களோ அதை போலவே எங்களுடைய வேண்டுகோள், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிராமப்புற மருத்துவ சேவையை பாதுகாக்க கடினமான பகுதிகளிலே மருத்துவ சேவை, இன்னும் சொல்வோம் மலைப்பகுதிகளிலே காடு சார்ந்த பகுதிகளிலே பணியாற்றுவதற்கு மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்றால் இந்த அரசாணை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலத்திலே கொண்டு வரப்பட்டது, முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அவங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரிக்கு மதிப்பெண் கொடுத்து இடஒதுக்கீடு கொடுத்தா கண்டிப்பாக கிராமப்புறத்தில் போய் பணியாற்றுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்த திராவிட மாடல் அரசு எவ்வாறு நீட் தேர்வுக்கு ஒரு ஒரு ஆக்ட், அதாவது சட்டம் இயற்றி அதை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார்களோ அதை போலவே இந்த 50% இடஒதுக்கீடு சிறப்பு மருத்துவம் மற்றும் உயர் சிறப்பு மருத்துவத்தில், அதாவது 462, 63 என்ற அரசாணைகளுக்கு அதை சட்டமன்றத்திலே சட்டமாக இயற்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்று அந்த சட்டத்தை கண்டிப்பாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்து அதை சட்டமாக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு வருடமும் இது போன்ற குழப்பங்களுக்கு தீர்வு ஏற்படும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம். ஏன்னா இது இன்னைக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த 50% இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளுக்கு கொடுத்ததை அவங்க எல்லாமே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னால் எந்த அரசாக இருந்தாலும் கிராமப்புற மருத்துவ சேவை என்று வருகின்ற பொழுது அதாவது அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை எல்லோருமே தெரியப்படுத்துகிறார்கள். மருத்துவத்துறை சார்ந்து மருத்துவ பத்திரிகை ஊடகங்கள் கூட இந்த செய்திகள் எல்லாம் உடனடியாக அந்த ஜீவோ வெளிவந்த அன்னைக்கே எல்லாரும் வெளியில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் மூலமாக நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, உடனடியாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில், அதாவது இந்த நீட்டு முதுநிலை தேர்வு முடிஞ்சு அதற்கடுத்து நம்ம மதிப்பெண்கள்லாம் வெளியிடப்பட்ட பிறகு கலந்தாய்வு நடத்தணும். அந்த கலந்தாய்வுக்கு முன்னதாக இந்த சட்டத்தை சட்டமன்றத்திலே 463 அரசாணைக்கு உடனடியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதலோடு அதை சட்டமாக இயற்றிட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில உரிமை சார்ந்த ஒரு கோரிக்கையை இந்த நேரத்திலே அனைவர் முன் தமிழ்நாட்டு கிராமப்புற மலைப்பகுதி கடினமான மக்களுடைய நலன் கருதி அந்த பகுதிகளுக்கும் சிறப்பு மருத்துவத்தை கொண்டு சேர்த்திட கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை ஆவணம் செய்ய வேண்டும் என்று நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். 2000க்கு மேற்பட்ட சீட் இருக்கு. 20க்கு மேற்பட்ட பாடப்பிரிவுகளில் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை, 3 கலந்தாய்வு முடிவில் எல்லாருமே ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிக்கெல்லாம், அதாவது முதல் கலந்தாய்வு, 2வது கலந்தாய்வு ஒரு விருப்பப்பட்ட பாடப்பிரிவு தானே தேர்ந்தெடுப்பாங்க. முதல் ரவுண்டு, ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் கிடைக்காதவங்க 2வது கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு ஒருத்தங்க ஆர்த்தோபெடிக்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருக்காது. அவங்க அடுத்த ரவுண்டில் நமக்கு ஆர்த்தோ வருமானு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 3 ரவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்டேரிங் ரவுண்டு, மாப்பப் ரவுண்டு அப்படின்னு வச்சு கண்டிப்பாக அனைத்து இடங்களிலும் அந்த இடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. அதில் அதாவது மருத்துவர்களை பொறுத்தவரை அவர் எந்த துறையை விரும்புகிறாரு அப்படிங்கிறதுல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுப்பாங்க. அதனால் அது நிரம்பலை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிற முடியாது. இன்னொன்று, இது அரசு மருத்துவர்களுக்கான ஒதுக்கீடு. இந்த சீட்டை நம்ம ஓப்பனில் காட்டக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய கொள்கை. அதாவது இது நீங்கள் இந்த வருஷம் உள்ளவங்க அடுத்த வருஷம் உள்ளவங்க ஃபுல்லாகவே எடுப்பாங்க. இன்னொன்று, அரசு சாரா மருத்துவரை காட்டும் அதிக இடங்களை எடுப்பாங்க. இது எல்லாமே கொள்கை நிலைப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம். நாங்கள் கிராமப்புறத்தில் பணியாற்றுகின்றோம். ஏன்னா எங்களுக்கு அதாவது கோச்சிங் சென்டரில் போய் படிச்சுட்டோம், இல்லை வீட்டில் உட்காந்து 2 வருஷங்கள் தனியாக படித்து இந்த நீட்டு முதுநிலை தேர்வுக்கு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. நாங்கள் அரசு பணியை மேற்கொண்டிருக்கின்றோம்.
இப்போ இன்றைக்கி டெங்கு காய்ச்சல் அதிகமாகிடுச்சு அப்படின்னு துறை இயக்குனர் வந்து எல்லா மீடியாக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு. உடனடியாக அடுத்து யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற மருத்துவர்களுடைய கவனத்திற்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து டெங்கு பாதித்த கவலையும் உடனடியாக நீங்கள் அந்த ஜிபிஆர்எஸில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை உடனே அப்லோட் பண்ணுங்கள், நீங்கள் போய் 8 மணிக்கு நீங்கள் பணியில் இருக்கிறத உறுதிப்படுத்துங்க அப்படின்னு தகவல் வரும். அந்த மாதிரிக்கு ஒரு உரிமையோடு அந்த பணிகளை ஆற்றுங்கள் என்று ஒரு புறம் பணிகள், மறுபுறம் வந்து கிடைக்கக்கூடிய நேரங்களை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த முதுநிலை படிப்புக்கு வந்து நம்ம தயார் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் அன்றைய தினம் வந்து முதல்வராக இருந்த மாண்புமிகு டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த வந்து ஒரு அரசாணை வந்து கொடுக்கணும், இது வந்து இவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்க. அதையே தான் எந்த அரசு வந்தாலும், அது வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து எல்லாருமே வந்து இந்த பிரின்சிப்பை தான் கடைபிடித்து வந்தார்கள். இதில் வந்து எந்த இதுலேயுமே இன்னொன்று, அந்த உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போதும் கூட எல்லாருமே வந்து இந்த கோரிக்கைகளுக்கு வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவளிக்கத்தான் செய்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல்வாதிகளுக்கு கிராமப்புறத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் எவ்வாறு செயல்படுது, அங்கே மருத்துவருடைய தேவை, அவங்க வந்து அவருடைய ஆற்றுகின்ற பணிகள் எல்லாத்தையும் பார்த்தவர்கள். அப்போ வந்து நாங்கள் பல எல்லா தலைவர்களையும் தொடர்பு கொண்டு இந்த நேரத்தில் இந்த வந்து நாங்கள் ஒன்றிய அரசு அப்போ எடுத்துட்டாங்க, இடஒதுக்கீடு எடுத்தோன்னே. அப்போ வந்து உங்களுக்கே தெரியும், எல்லா பத்திரிகையாளரும் டிஎம்எஸ் வளாகத்தில் 21 நாள் எங்களோடு பயணித்தீர்கள். அதனால் அங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியும் இந்த சப்ஜெக்டினுடைய எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, உயர்நீதிமன்றத்தில் போய் எப்படி வழக்காடணும். இன்னும் சொல்ல போனால், தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் திரு பி வில்சன் அவர்கள் தான் எங்கள் சங்கத்தினுடைய வழக்கறிஞர், அபிஷியலான வழக்கறிஞர். அவர்கள் வந்து இது ஒவ்வொரு வருஷமும் இந்த அரசு சாரா மருத்துவர்கள் இதை என்ன பண்ணுறாங்க, இந்த 50% இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்திலேயோ உயர்நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடுத்த வண்ணம் இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் அந்த வழக்கு வந்து இல்லை நாங்கள் மாநில உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம்னு திரும்ப ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வழக்கு தொடர்றதும், நாங்கள் போய் அந்த வழக்கை முறியடிக்கிறதும், அந்த இடஒதுக்கீடை வந்து நாங்கள் வந்து திரும்ப வந்து மீட்டு எடுத்துகிட்டு வர்றதுமாகவே இருக்குது. கடந்த 3 வருஷமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ நல்லா பார்த்துங்க, இப்போ இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் அனுப்புனா உயர்நீதிமன்றத்துக்கும் இதுக்கும் நடக்க வேண்டியது இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அரசு தெளிவாக கொள்கை நிலைப்பாடு எடுத்துருச்சுன்னா 50% இடஒதுக்கீடு செல்லும், உங்களுக்கு இருக்குது, அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அதை சட்டமாக இயற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை.